Okay, let us start first. Okay, so chapter 5லே ரொம்ப முக்கியமான part வந்து interference தான். Okay, so interference of wave. Okay, so far நம்ம என்னென்ன wave phenomena படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம list out பண்ணி பார்க்கலாம். Okay, hold on. Someone is joining. Kanisha. Okay, so இது வரைக்கும் நம்ம list down பண்ணி பார்த்தோம்னா what are the wave phenomena that we have learned? We learn about resonance. We learn about damping. We learn about reflection. We also learn about refraction. இது கூட நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம். refraction எப்படி நடக்குதுன்னு அதையும் தாண்டி diffractionம் புந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம கடைசியா பயன்படுத்த போறது interference. interference of wave. interference அந்த வார்த்தை interference என்னது? நடுவுல பூர்றது. ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நடுவுல போறது இன்டர்ஃபியர் பண்றது இன்டர்ஃபரன்ஸ். அந்த வார்த்தையோட நேச்சர் மத புரிஞ்சுக்கிங்க. இன்டர்ஃபரன்ஸும் அப்படித்தான். இப்போ ஒரு வேவ் போய்கிட்டே இருக்கு, அதுக்கு பின்னாடியோ இல்லை அது கூட இன்னொரு வேவ் போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ரெண்டு வேவும் சேரும் போது இன்டர்ஃபியர்ட் ஆகுது. அந்த மாதிரி ரெண்டு வேவும் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்களே, இந்த ரெண்டு வேவும் மோதிக்குதுல, அதுக்கு வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். சூப்பர் பொசிஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இவன் வந்து ஒரு 2 cmக்கு நவுந்துக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு 3 cmக்கு நவுந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, காபோங் பண்ணி 5 cmக்கு நவுருவாங்க. அதான் சூப்பர் பொசிஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதாவது ரெண்டு வேவ் போய்கிட்டு இருக்கு, இதோட ஆம்ப்ளிடியூட்டும் அதோட ஆம்ப்ளிடியூட்டும் கம்பைன் பண்ணுறது தான் சூப்பர் பொசிஷன். ஓகே, பை. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம நேராக இன்டர்ஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. interference of wave நம்ம புரிஞ்சிக்கணும்னா we need to understand the idea first. அந்த ஐடியா வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா principle of superposition. okay, principle of superposition state that when two wave overlap at a time, ரெண்டு வேவும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிச்சுன்னா the resultant displacement total displacement at that point, அந்த பாயிண்ட்ல சந்திக்கிற பாயிண்ட் வந்து equal to sum of the displacement of individual wave. இவனுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், இவனுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ரெண்டு பேரும் மீட் பண்ற இந்த பாயிண்ட்ல ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் காபோங் பண்ணி வர்றது தான் சூப்பர் பொசிஷன். சொந்தோ இவனோட வந்து நான் சொன்ன மாதிரி 2 cm, இவங்களோட 3 cm. ஸோ மொத்தமா அது காபோங் பண்ணி என்ன ஆயிரும், இந்த ரெண்டு வேவும் வந்து 2 cm 3 cm. இவனோட இண்டிவிஜுவல் வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இவனோட இண்டிவிஜுவல் வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், they gabung jadi resultant 5 cm displacement. ஓகேயா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நீங்க பாருங்க, இப்போ வந்து இது வந்து ஒரு கிராஷ். dia gabung dengan lagi satu crash with the amplitude A ன்னு வச்சுக்கிங்க. ஓகேயா, பிஃபோர் சூப்பர் பொசிஷன் ரெண்டு பேரும் இப்போ வந்து டியூரிங் சூப்பர் பொசிஷன் என்ன ஆகும், ரெண்டு பேரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் காபோங் ஆகுது. என்ன ஆகுது, 2A மாறிடும். அப்புறம் ஆஃப்டர் சூப்பர் பொசிஷன் நீ y வந்து இந்த சைட்ல போயிடும், x வந்து இந்த சைட்ல போயிடும். ஓகேரா, இவன் இந்த சைட்ல போய்கிட்டு இருக்கா, இவன் இந்த சைட்ல போய்கிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ஜாயின் ஆகுறாங்களே, அந்த டைம் மட்டும் பெரிய வேஃபா இருக்கும். அதுக்கப்புறம் கடந்து போயிட்டோன்னே திருப்பி இந்த மாதிரி சகஜ நிலைமைக்கு வந்துருவாங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி. ஓகே, இது வந்து கிராஷோட. இப்போ த்ரோவோட பார்க்கலாமா. த்ரோ வந்து பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட் போகுது, வாயோட வேவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகுது, த்ரோ. ஓகே, இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒரு கட்டத்தில் மீட் பண்ணும்போது இதோட ஏ நெகட்டிவ் ஏவும் அதோட நெகட்டிவ் ஏவும் சேர்த்து -2A மாறுது அதோட ஆம்ப்ளிடியூட். அதுக்கப்புறம் y இந்த சைடில் போயிடும், x இந்த சைடில் போயிடும். அப்போ இந்த மாதிரி சூப்பர் பொசிஷன் இருக்குல்ல, அதாவது ரெண்டுமே வந்து இது, அதாவது மேடோ பள்ளமோ, கிராஷ் ஒத்ரோ, தே ப்ரொடியூசிங் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட். இந்த மாதிரி மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணும்போது அது வந்து நம்ம கான்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம். கான்ஸ்ட்ரக்டிவ். ஓகே, அதுவே வந்து
சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு மேடு கிராஸ் ஒரு த்ரா கூட வந்து அது மீட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? இது ஏ, இது நெகட்டிவ் ஏ, ரெண்டையும் காபம் பண்ண என்ன ஆகும்? ஏ பிளஸ் நெகட்டிவ் ஏ, ஜீரோ கேன். அதனால அது பாருங்களா, சூப்பர் பொசிஷன் அப்போ என்ன ஆயிருது? நேரம் ஆயிருது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த சூப்பர் பொசிஷன் இந்த பள்ளம் இப்படி போயிருது, மேடு இப்படி போயிருது. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பாலிங் மினிமம், ஜீரோனால மினிமம், பாலிங் மினிமமா இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ராக்டிவ்னு சொல்லுவாங்க. கான்ஸ்ட்ரக்டிவ்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்கணும், டிஸ்ட்ராக்டிவ்னா மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஓரளவு புரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட், இப்போ நம்ம அடுத்தது போகலாம். ரெண்டாவது, ஓகே, நீங்க இப்போ சூப்பர் பொசிஷன் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து கோஹேரன்ட் சாஸ்னா என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சம்டைம்ஸ் வந்து டெஃபினேஷன் கேட்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, பட் எவரேஜ்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, கோஹேரன்ட் சாஸ். கோஹேரன்ட் சாஸ்னா என்னது? இப்போ நீல கலர் வேவ் தெரியுதாங்க பாருங்க, நீல கலர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுதுல, அது வந்து இந்த வேவ் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு டப்பான்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 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 வேவ் ப்ரொடியூசர். ஓகேயா? ஓகே, இந்த சோப்பு கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கிங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சாஸ்ன்னு வச்சுக்கிங்க. இது சாஸ் 1, இது சாஸ் 2. வேஃபை உருவாக்குறதுக்குன்னு சில ஒரு டிவைஸ்லாம் இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த ரெண்டு ரெண்டு வேஃபும் பாருங்க, இந்த ரெண்டு வேஃபும் வந்து அதோட அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து சேமாக இருக்கணும். ஓகே, அதோட ஃப்ரீக்வன்சி பாருங்க. ஃப்ரீக்வன்சினா என்ன நம்ம பார்க்கணும்? ஃப்ரீக்வன்சினா வந்து யூ நீட் டு சி த பீரியட். ஓகே, ஃப்ரீக்வன்சி நம்ம கிராஃப்ல டைரக்டா பார்க்க முடியாது, ரைட்டா? வி நீட் டு சி த பீரியட். பீரியட் பாருங்க, ஹாஃப் சைக்கிள், 1 சைக்கிள், 1.5 சைக்கிள். ஓகே, அதே மாதிரி இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து ஹாஃப் சைக்கிள், 1 சைக்கிள், 1.5 சைக்கிள். அதே 1.5 சைக்கிள் இருக்கு. அப்ப 1.5 சைக்கிள் 1.5 சைக்கிள்னா ஒரே பீரியட், அப்ப ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி. அப்புறம் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும், அதோட டிஃபரன்ஸ் கிட்ட கிட்டலாம் வராது, ஒரே மாதிரியா இருக்கும். அந்த இந்த டிஃபரன்ஸுக்கு பேர் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம், நீங்க வந்து அந்த டெஃபினேஷனுக்காக தான் இது நம்ம சொல்றோம். அப்ப ஒரே மாதிரியான வேஃபை ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த சாஸ் பேர் வந்து கோஹேரன்ட் சாஸ். அந்த மாதிரி வேஃபை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கோஹேரன்ட் சாஸ். கோஹேரன்ட் சாஸ்லேருந்து வர்ற வேஃபோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, ஒன்று சேம் ஃப்ரீக்வன்சி, ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். இதோ இந்த மாதிரி இப்போ பாருங்க, இது ஒரு வாட்டர் வேவ் உருவாக்குது, தெரியுதா? இது சாஸ் 1, இது சாஸ் 2. இது வந்து டிப்பர், இது வந்து நம்ம ரிப்பல் டேங்க்ல பயன்படுத்துவோம். டிப்பர் வந்து ஒரு கோஹேரன்ட் சாஸ் that vibrate at the same frequency producing two identical coherent water wave. ஒரே மாதிரி வைப்ரேஷன் இருக்கனால அது ஒரே மாதிரியான கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. இனி சொந்தோ கோஹேரன்ட் சாஸ். சரி, ஃபர்ஸ்ட் திங் சூப்பர் பொசிஷன் கற்றுக்கிட்டீங்க. சூப்பர் பொசிஷனில் மீட் பண்ணும்போது அந்த டியூரிங் சூப்பர் பொசிஷன் இட் கேன் பி கான்ஸ்ட்ரக்டிவ், இட் கேன் பி டிஸ்ட்ரக்டிவ்னு கற்றுக்கிட்டீங்க, கரெக்டா? அடுத்தது கோஹேரன்ட் சாஸ். கோஹேரன்ட் சாஸ்னா அதாவது அந்த வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சாஸ். அந்த வேவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், ரெண்டுத்துக்குமே கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஐடியா ஆஃப் சூப்பர் பொசிஷனும் கோஹேரன்ட் சாஸையும் காபம் பண்ணி இது ரெண்டும் தெரிஞ்சா தான் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு புரியும். சரி, இன்டர்ஃபரன்ஸ்னா என்னது? இது டெஃபினேஷன், ஜெனரல் டெஃபினேஷன். இன்டர்ஃபரன்ஸ் இஸ் த சூப்பர் பொசிஷன். Superposition என்னது? gabungan displacement, gabungan amplitude. The superposition of two or more wave. இந்த வேவ் எங்கேருந்து வரும்? ரெண்டு கோஹேரன்ட் சாஸ்லேருந்து வரணும். இந்த வேவ் ரெண்டும் மீட் பண்ணிக்குது நம்ம சொல்றோம்ல, அது யார் ப்ரொடியூஸ் பண்றான்னா கோஹேரன்ட் சாஸ். அதனால தான் இதோட மீனிங்லாம் தெரியணும், அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். ஓகே, superposition of two or more wave originating from two coherent source meeting and overlapping when propagating in the same medium. ஓகேயா? அவ்வளோதான். இன்டர்ஃபரன்ஸ்னா ரெண்டு வேவ் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பை கோஹேரன்ட் சாஸ், ரெண்டு பேரும் மீட் பண்ணி
சந்திச்சு ஒன்றா தம்பா பண்ணிக்கிறது, அதாவது ஒன்றா கம்பைன் பண்ணிக்கிற அந்த ஒரு தருணத்தை தான் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கெட் த ஐடியா ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். gabungan wave நம்ம ஒரு சிம்பிளான லேமன் டேர்மில் சொன்னோம்னா gabungan wave. Wave dari mana? Wave dari coherent source. Itu sajalah. Okay, let's go on. Type of interference. Type of interference ரெண்டு தான் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது, constructive and destructive. சரி, பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பல்கா இருக்கும், கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க. The superposition of two wave emitted from coherent source, ரைட்டா? சூப்பர்பொசிஷன், அந்த டூ வேவ் வந்து எப்பவுமே கோஹெரண்ட் சோர்ஸ் மூலமா கொடுக்கறது தான். அந்த சூப்பர்பொசிஷன் வந்து கேன் பி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ்னா மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை காட்டுது, டிஸ்ட்ரக்டிவ்னா மினிமமா காட்டுறது. ஓகே, constructive interference occurs when crest or trough of both wave coincide na dia langgar lah, dia bertemu to produce a wave with a crest and a trough of maximum amplitude. நான் முதலே சொன்னது உங்களுக்கு, ரெண்டு வேவும் பார்த்துக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆகுறது தான் constructive interference. Contoh, this is a crest, this is a crest, meeting become double the amplitude. Okay, அதே மாதிரி த்ரோவும் நெகட்டிவ் ஏ dia jadi negative 2a. ஓகேயா? combination of two wave which are in phase. In phase na எல்லாருக்கும் தெரியும்ல, crest dengan crest atau trough dengan trough. So either it will produce positive 2a or negative 2a lah. Okay, destructive interference na என்னது? ஒரு crestம் ஒரு troughம் மீட் பண்றது. Interference occur when the crest of one wave coincide with the trough of the other wave. அப்ப என்ன ஆகும்? இது ஒரு a, இது ஒரு நெகட்டிவ் a, ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணிச்சுன்னா கேன்சலிங் each other ல. ஸோ அதோட ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ வரும்? 0. Resultant amplitude is 0. Cuba tengok sini, A, negative A, dia jadi 0. Straight up dia itu. ஏன்னா இது அவுட் ஃபேஸ், இது வந்து ஒரு கிராஷ், இது வந்து த்ரோ, இது கிராஷ் இல்லாட்டி த்ரோ இருந்தால் தான் இன் ஃபேஸ். இந்த மாதிரி இருந்தால் அவுட் ஃபேஸ். Kalau அவுட் ஃபேஸ் dia akan menghasilkan displacement 0 ataupun amplitude 0. சரி, இப்போ constructive destructive புரிஞ்சிருச்சுல? சரி, இப்போ slowly we are going to enter the interference in three wave. அதுக்கு முன்னாடி anti நோட் பத்தின விஷயங்கள் பாருங்க. இப்போ constructive நிறைய இடத்துல நடக்குதுல, and anti நோட், அப்போ இன்னும் ரெண்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். anti நோட்டும் நோட் பாயிண்ட்டும். anti நோட்னா is the place where the constructive interference happen. constructive interference நடக்குது, அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம anti நோட் சொல்லுவோம். அதே மாதிரி node is a point where destructive interference occur. Destructive interference நடக்கிற இடத்த வந்து நோட்னு சொல்லுவாங்க. அப்ப anti நோட் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது வந்து ஒரு anti நோடல் லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நோட்ஸ் எல்லாத்தையும் NODE, இந்த நோட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது வந்து நோடல் லைன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ சொந்தோ, இப்போ பாருங்க, நம்ம அந்த இந்த டீப்பர் வச்சு நம்ம செஞ்சோம்ல, ரெண்டு வாட்டர் வேஃபும் வந்து கோஇன்சைட், ரைட்? ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ரெண்டு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டு பேரும் சூப்பர் பொசிஷன் ஆகிட்டோன்னே இந்த மாதிரி ஆகும். அந்த நடு பார்ட் பாருங்க. அப்போ அது வந்து நம்ம ஜூம் பண்ணால் இப்படி ஆகும். சாஸ் 1, சாஸ் 2 கண்டிப்பாக கோஹெரண்ட் சாஸாக இருக்கணும். அப்போ அவங்க பாருங்க, அந்த நீல கலரில் வரைகிறது வந்து கிராஸ், கருப்பு கலரில் வரைஞ்சது வந்து த்ரா. ஓகேயா? இது நான் அப்புறமா டீட்டெயில்டாக அங்கே காட்டுவேன், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்காக பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, கிராஷ் எல்லாமே நான் வந்து ஓகே கிராஷ் நான் சும்மா காட்டுறேன் பாருங்க. கிராஷ் வந்து நீல கலரில் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இனி சொந்தோ ஓகே, இனி சொந்தோ இது நான் ஒரு இந்த லைன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரேட் லைன் எடுத்துக்கிறேன். இது வந்து த்ரா.
ரைட் லைன் வந்து த்ரோன்னு வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும் ரைட் லைன் வந்து இன்னும் ஒன்று வரையணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே வரைஞ்சிப்போம். ஓகே, நல்லா பாருங்க. இப்போ நீளமும் நீளமும் ஒன்று கூடுற இடம் எங்கே இருக்குன்னு பாருங்க. நீல கலரும் எங்கே ஒன்று கூடுது பாருங்க. அப்படின்னா கிராஷ் காபுங்க. கிராஷ் சொந்தம் இங்கே பாருங்க, இது ஒரு கிராஷ். ஓகேயா, அப்புறம் இந்த இடம் பாருங்க, இது ஒரு கிராஷ். கிராஷ் கிராஷ் காபு, கிராஷ் கிராஷ் காபு. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது கிராஷ்னா இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து என்டி நோட் சொல்லுவோம். அப்போ இந்த என்டி நோட் எல்லாம் ஜாயின் பண்ணி இப்படி இழுத்தோம்னா அதுக்கு பேர் என்டி நோடல் லைன்னு சொல்லுவோம். பாருங்க, என்டி நோடல் லைன். அவ்வளோதான். அப்போ இது கிராஷ் தான் இருக்கு. த்ரோ இருக்கா? ஓகே, த்ரோவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, த்ரோ பாருங்க. த்ரோனா வந்து சோப்பு கலரும் கம்பைன் பண்றது. ஓகே, ரெட் அண்ட் ரெட். யூ கேன் சி ரெட் கலர் வந்து ஓகே, we will see. ஏன்னா நிறைய நான் வரையில, அதனால தெரியல இந்த இடம். ஓகே, ஓகே, இன்னொரு நான் த்ரோ வரைஞ்சினா உங்களுக்கு யூ கேன் சி பெட்டர். ஓகே, now you see ரெட் கலர் அண்ட் ரெட் கலர் எங்கெல்லாம் ஜாயின் ஆகுது இங்க பாருங்க. இங்க ஜாயின் ஆகுதா? இங்கேயும் வந்து ரெட் கலர் நான் இந்த சைடு வரையில பாருங்க. contoh kamu tengok di sini kamu boleh nampak kan red color and red color. த்ரோ இதெல்லாம் த்ரோ வந்து இது பண்ணுது. த்ரோவும் சேர்ந்தா இது கன்ஸ்ட்ரக்டிவ் தான் இதுவும். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து என்டி நோட் பாயிண்ட் வாங்க. இது அப்படியே ஒரு லைனா இழுத்தோம்னா என்டி நோடல் பாயிண்ட். இன்னும் ஒரு இது வந்து டிஸ்ட்ராக்டிவ். ஓகே, டிஸ்ட்ராக்டிவ் பார்ட் பாருங்க. டிஸ்ட்ராக்டிவ்னா வந்து என்னது, சோப்பு கலரும் நீல கலரும் ஒன்று கூடுறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வருது பாருங்க, சோப்பு நீளமும் ஒன்று கூடுற இடம், சோப்பு நீளமும் ஒன்று கூடுற இடம், சோப்பு நீளமும் ஒன்று கூடுற இடம். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்டிவ். அப்போ இதெல்லாம் நோட் பாயிண்ட். இந்த நோட் எல்லாத்தையும் இழுத்தோம்னா அது வந்து நோடல் லைன் வருது. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் நோட் அண்ட் என்டி நோட் பாயிண்ட் உருவாகுது. ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம எதுக்கு மொதல் கால்குலேட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஏன் ஃபார்முலா வேணும்னா, இந்த ஒரு என்டி நோட்க்கும் இன்னொரு என்டி நோடல் லைனுக்கும் உள்ள அந்த கேப் தான் வந்து எக்ஸ். இல்லாட்டி ஒரு நோட்டுக்கும் உள்ள கேப் தான் வந்து எக்ஸ். எக்ஸ்னா வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதுல, இது கன்ஸ்ட்ரக்டிவ், இது டிஸ்ட்ரக்டிவ், இது கன்ஸ்ட்ரக்டிவ், இது டிஸ்ட்ரக்டிவ், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ரைட்டா? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்லேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு உள்ள கேப்பை தான் நம்ம எக்ஸ்ன்னுவோம். இல்லாட்டியும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரக்டிவ் போகிறது தான் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சரி, இந்த எக்ஸ் எப்படி நம்ம தேடுறோம்னா, முதல்ல வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து lambda ஈக்குவல் டு ax ஓவர் டி. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு புரியணும். lambda வந்து நம்மளுக்கு தெரியும், வேவ் லெங்த் ஆஃப் த வேவ். டி ஏ அதுக்கப்புறம் எக்ஸ். சரி, முதல்ல டி வந்து கடைசியா பார்ப்போம். ஏனா என்னன்னு பாருங்க. ஏனா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ். ஏனா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ். இப்போ சார்ஸ் 1 சார்ஸ் 2 இருக்கா? ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் தான் வந்து ஏ. அதே மாதிரி எக்ஸ்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்செகட்டிவ் நோடல் லைன் ஆர் என்டி நோடல் லைன். ரெண்டு நோட்க்கு நடுவில் ரெண்டு என்டி நோடுக்கு நிறைய இருக்கிற லைனு. ஓகே, அதை தான் எக்ஸ்னுவோம். இந்த எக்ஸுக்கும் ஏக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் டின்னு சொல்லுவோம். அதை தான் டின்னு சொல்லுவோம். சரியா? ஏ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ். எக்ஸ்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்செகட்டிவ் நோடல் ஆர் என்டி நோடல் லைன். The distance between coherent source and where the x taken is d. Okay,
perpendicular distance from the two source and the point of measurement of x ன்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்போ அந்த ஃபார்முலாவுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி செய்ய போறீங்கன்னா முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். இக்குவேஷன் அழகா அடுக்குங்க. lambda equal to ax over d. இப்போ நீங்க யாருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்க போறீங்க? ஏக்கும் எக்ஸுக்கும், ரைட்டா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏவும் எக்ஸை மட்டும் தனியா வச்சிருங்க. அப்ப இந்த டி எங்க தூக்கிடுங்க. lambda d equal to ax. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம எதை கம்பேர் பண்றோமோ அதை மட்டும் தான் கம்பேர் பண்ணும், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்ப இந்த சைட்ல நீங்க பாருங்க, ஹுபுங்கான் என்னது? டாராப் இருக்கு. டாராப் இருக்கிறதுனால a is inversely proportional to x. a is inversely proportional to x. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a ஏறுனுச்சுன்னா x குறையும், a குறைஞ்சிச்சுன்னா x ஏறும். அதாவது உங்களோட அந்த கோஹெரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அதிகமாக்குனீங்கன்னா x சின்னதாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏக்கும் எக்ஸுக்கும் வந்து ஹுபுங்கான் டாராப்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா நல்லா பாருங்க. ஸோ நீங்க எதை மாத்தி வைப்பீங்க? ஏவை தான் நீங்க மாத்தி வைக்க போறீங்க. எக்ஸ் வந்து வாட் யூ அப்சர்வ். ஓகே, எக்ஸ் வந்து எப்பவுமே y ஆக்சிஸ்ல இருக்கணும். ஏ வந்து மேனிப்புலேட்டட் வேரியபிள். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இப்படி வரும் அதோட கிராஃப். அப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக காட்டணும்னா லீனியர் லா அப்ளை பண்ணி 1/a மாறிடும் அந்த இடம். அப்போ இது நேராக இருக்கும். இது ஸ்டில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் காட்டுது. ஓகே ரைட், that is the first one. Okay, so far can understand? Ishwar, any question? No sir. Vivashini? No, sir. Kanisha? No, sir. Okay, right. சரி, இப்போ நம்ம லம்டாவும் எக்ஸும் கவனிப்போம். இப்போ லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டின்னு தானே சொல்றாங்க. அந்த லம்டாவும் எக்ஸும் நீ கம்பேர் பண்ண போறீங்கன்னா லம்டாவும் எக்ஸும் ஒரு சைட்ல கொண்டு வா. அங்க இருக்கிற எக்ஸ் எடுத்து இங்க கொண்டு வா. இங்க கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆயிரும்? மிச்சம் இங்க ஏ ஓவர் டி தானே. இது வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம இது ரெண்டு மட்டும் தான் கம்பேர் பண்ண போறோம். ஹுபுங்கான் பாருங்க, பஹாகி, ரைட்? பஹாகினா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பஹாகினா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த எக்ஸ் இருக்க எக்ஸ் தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போறோம். அதனால அதுதான் எப்பவுமே ரெஸ்பாண்டிங் வேரியபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். lambda is directly proportional to the x. அப்ப அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, x எப்பவுமே ரெஸ்பாண்டிங் வேரியபிள் இந்த y ஆக்சிஸ்ல இருக்கணும், lambda இங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இப்படி வரும் அதோட கிராஃப். ஓகே ரைட், அடுத்தது பார்க்கலாம். d and x, lambda equal to ax over d. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸும் டியும் கம்பேர் பண்ண போறீங்கன்னா ஏவை தூக்கிடணும். ஏ வந்து அந்த இடத்துல டாரா பண்ணுது, இங்கே வந்தால் பஹாகி ஆயிரும். இப்போ இது வந்து இப்போ கான்ஸ்டன்ட். ஓகே, எக்ஸும் டியும் பாருங்க, ஹுபுங்கான் பஹாகி. ஹுபுங்கான் பஹாகினா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். அப்போ அதோட கிராஃப் எப்படி வரும்னா, எக்ஸ் தான் எப்பவுமே நீங்க அப்சர்வ் பண்றது, டி இங்க இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். முடிச்சிட்டீங்கன்னா டான்ஸ் சொல்லுங்க. Done, sir. Done, sir. Done 1, done 2, Done sir. done 3. Okay, good. சரி,
இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ். இப்போ இன்டர்ஃபரன்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேயா? இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கரெக்டாக தான் இருக்குது 3 ஹவர் கிளாஸ்க்கு. ஓகே, இன்டர்ஃபரன்ஸும் நான் இதையும் முடிச்சிருவேன். இன்னைக்கு சாப்டர் 5 இன்னையோட முடிஞ்சிடும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு மாதம் வந்து நம்ம வந்து சாப்டர் 6 கவர் பண்ண முயற்சி பண்ணணும். சாப்டர் 6 தான் வந்து கஷ்டமான சாப்டர் ஃபிசிக்லி. ஓகே, ரைட். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ். சரி, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ் வந்து பாருங்க, அவங்க வந்து இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த வரையறதுலாம் உங்களுக்கு வரைய சொல்ல மாட்டாங்க, டோன்ட் வரி. வரைய சொல்ல மாட்டாங்க, வரைய சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாயிண்ட்ஸை கரெக்டாக லேபிள் பண்ண தெரியணும். ஓகேயா? சரி, நீங்க பாருங்க, அந்த கிராஷ் எல்லாமே வந்து they put solid line. கிராஷ் வந்து solid line. அந்த ரெண்டு கிராஷ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த டாட்டட் லைன் வந்து த்ரோ. ஓகேயா? த்ரோனா பள்ளம், கிராஷ்னா மேடு. ஓகேயா? ஸோ நீங்களே பாருங்க, இது பாருங்களேன். ஓகே, அவங்க பாருங்க, இது வந்து த்ரோ டு த்ரோ, இதுவும் த்ரோ டு த்ரோ. ரைட்டா? அந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்க. இது வந்து கிராஷ் டு கிராஷ், கிராஷ் டு கிராஷ், டசன்ட் மேட்டர். த்ரோ டு த்ரோ இல்லாட்டி கிராஷ் டு கிராஷ் இஸ் நோட்ஸ், ரைட்? சாரி, என்டி நோட் தானே. என்டி நோட்னா கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் என்டி நோட லைன்லாம் வருது. ஓகே, அண்ட் தென் நோட் இருக்கு. நோட்னா என்னது? கிராஷும் த்ரோவும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிறது. சரி, அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், இதோட கேப் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ. இப்போ ஒரு நோட்க்கும் இன்னொரு நோட்க்கும் இருக்கிற கேப் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? அதே மாதிரி இந்த ஏ எங்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம்? இங்கே. இந்த என்டினோட லைனோட மெஷர்மெண்ட் எங்கே முடியுது? இங்கே இருக்குது. இந்த ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள கேப்பை தான் நம்ம டின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். எல்லாமே உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ். இது வாட்டர் வேவ்னால டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ், அதாவது டூ கோஹெரண்ட் சார்ஸ் வந்து பதிலாக நம்ம டூ டிப்பர் கூட சொல்லலாம். இதில் கோஹெரண்ட் சார்ஸாக இருக்க போகிறது டீப்பர் தானே, அதனால நான் டீப்பர் கூட சம்டைம்ஸ் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு புரியணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்செகட்டிவ் நோட் ஆர் என்டி நோட் லைன். டி வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு எக்ஸ்லாம். லம்டா வந்து லேபிள், நான் லேபிள் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு எல்லாத்தையும். லம்டாவை வந்து லேபிள் பண்ண முடியாது இதில். லம்டா வந்து நம்ம தேட வேண்டிய விஷயம். ஓகேயா? சரி, இதில் எதை நம்ம கான்ஸ்ட்ரக்டிவ் எதை நம்ம டிஸ்ட்ராக்டிவ்னு சொல்கிறாங்க? எல்லா இன்டர்ஃபரன்ஸ்லையும் கான்ஸ்ட்ரக்டிவ் இருக்கும், டிஸ்ட்ராக்டிவ் இருக்கும். உனக்கு தெரியணும். என்டி நோட்னா கான்ஸ்ட்ரக்டிவ், நோட்னா டிஸ்ட்ராக்டிவ். இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஓகே, கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் happen when two crash or two draw meet when propagate. Points where constructive interference occur also known as antinode. Line that are joining antinodes are known as antinodal line. So உங்களோட வாட்டர் வேவ்ல கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்றது வந்து ஆன்டினோட்ஸ். அதே மாதிரி டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா when a crash meet a throw, that point we call it as a node. So destructive interference வந்து நம்ம nodes ன்னு சொல்லுவோம். So line that joining all the nodes we call nodal line. Node line இல்ல, nodal line. Actually nodal line சொல்லுவாங்க. Okay, right. So நீங்க பார்க்கலாம் அந்த two deeper. Okay, right. Factors affecting interference of water wave. ஒன்று wavelength, distance between two coherent source. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல. இது வந்து எக்ஸ்ட்ரா சிலபஸில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண விஷயங்கள். சரி, இது ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லை. ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வேவ் லெங்க். வேவ் லெங்க் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, வேவ் லெங்க் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரீக்வன்சி வச்சு வேவ் லெங்க் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் சொல்லுங்க? V ஈக்குவல் டு எஃப் லம்டால. ஓகே, வாட்டர் வேவ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கோஹெரண்ட் சார்ஸ் ஏலா. அப்புறம் லம்டாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். லம்டாவைனா எப்படி நம்ம ஒண்டியா படைக்க முடியுமா? எவ்வளோ வாட்டர் வேவோட இதுன்னு படைக்க முடியாது. ஆனால் ஃப்ரீக்வன்சியை வச்சு விளாடலாம். V ஈக்குவல் டு எஃப் லம்டா. அப்போ நம்மளுக்கு வந்து லம்டா வந்து பெருசாக வேணும்னா ஃப்ரீக்வன்சியை சின்னதாக்கிடுவோம்.
அந்த மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறது. சரி, லோ ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்? எஃப் சின்னதாக இருந்துச்சுன்னா லம்டா பெருசாகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சியும் லம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக. எஃப் சின்னதாக இருந்துச்சுன்னா லம்டா பெருசாகும். லம்டா பெருசாகுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. ஓகே, உங்களோட என்டினோட லைன் பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் வருது. அதுவே உன்னோட ஃப்ரீக்வன்சியை வந்து அதிகமாக்கி லம்டாவை குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட என்டினோட லைனும் சின்னதாகிடுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ லம்டா பெருசாக இருந்தால் எக்ஸ் பெருசாக இருக்கும், லம்டா சின்னதாக இருந்தால் எக்ஸ் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆஃப் ஆல் பண்ண வேணாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் இதெல்லாம் ஆஃப் ஆலே பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு கூட இது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வெரி சிம்பிள். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீ எதையும் கம்பேர் பண்ணுற, லம்டாவையும் எக்ஸையும் தானே கம்பேர் பண்ணுற. அப்போ லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டி, கரெக்டா? அப்போ லம்டாவையும் எக்ஸையும் தனியாக ஆக்கிருங்க. ஓகே, அப்போ லம்டாவும் எக்ஸும் பாருங்க ஹுபுங்கான் பஹாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ நீ லம்டாவை ஏற்றுனேன்னா எக்ஸ் ஏறும், லம்டாவை இறக்குனேன்னா எக்ஸுக்கு இறங்கும். அவ்வளோதான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, இது நான் முதலே காட்டிட்டேன். இது வந்து டயக்ராமாக நான் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து லம்டா பெருசாக போட்டிருக்கோம். நோடல் லைன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோடல் லைன் பாருங்க பெருசாக இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோடல் லைன் சின்னதாக இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போங்க. இது கோஹெரன்ட் சாஸ். இங்கே பாருங்க, கோஹெரன்ட் சாஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறையா ஸ்பேஸோட வச்சுருக்கோம். இது கிட்ட நவுத்திட்டோம். இதில் ஏ வந்து 4 cm பாய்ச்சிருக்கோம், இல்லை ஏ வந்து 2 cm. என்டினோட லைன் கவனிங்க, எப்பவுமே என்டினோட லைன் தான் நம்ம ரெஸ்பாண்டிங் வேரியபிள், அதை வச்சு தான் சொல்லுவோம். பாருங்க, இது எவ்வளோ தூரம் சின்னதாக்குறோமோ எக்ஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ல ஏ பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ் சின்னதாகிக்கிட்டே இருக்கு. இது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சது தான். லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டி. நீங்க ஏவும் எக்ஸையும் கம்பேர் பண்றீங்க. ஓகே, இது கான்ஸ்டன்ட் யூ see here. ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏவை இறக்குனீங்கன்னா எக்ஸ் ஏறும். அவ்வளோதான். இல்லை என்ன கஷ்டம் இருக்கு? அதே விஷயம் தான் கம்பர் ராஜா காட்டியிருக்காங்கன்னு நினச்சிக்கிங்க. ஓகே, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ் ஒன்றும் முடியல, கல்குலேஷன் இருக்கு. கல்குலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியணும். சரி, இப்போ கல்குலேஷன் கிட்ட வருவோம். ஒரே ஈக்குவேஷன் தான், லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டி தான். ஓகே, சரி. இப்போ பாருங்க, 2 டாட் வைப்ரேட்டர், 2 டாட் வைப்ரேட்டர் as a செப்பரேஷன்னா 2 வைப்ரேட்டருக்கு நடுக்குள்ள உள்ள செப்பரேஷன் வந்து 5 சென்டிமீட்டர்ன்றாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், வைப்ரேட்டர் தான் கோஹெரன்ட் சாஸ். அப்போ 2 கோஹெரன்ட் சாஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னா இதுதான் ஏ. அது வந்து எங்கே வைக்கிறாங்க? ரிப்பல் டேங்க் உள்ள வைக்கிறாங்க. The distance between two adjacent antinode, ரெண்டு பக்கம் இருக்கிற என்டினோட்டோட மெஷர்மெண்ட்னா இது எக்ஸ். ஓகே, அது வந்து எக்ஸ். இஃப் த அவங்க அது அந்த பாஷையை படிச்சுட்டு அது ஏவா எக்ஸா டியான்னு உனக்கு சொல்ல தெரியணும். சொல்ல தெரியலனா சாரி, யூ கேனாட் ஸ்கோர் திஸ். இஃப் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாட் வைப்ரேட்டர் கோஹெரன்ட் சாஸ், அதாவது ஏ அண்ட் த ஸ்க்ரீனில் தான் எக்ஸை நம்ம ரீட் பண்ணுவோம், இஸ் 10 சென்டிமீட்டர். ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள நடுவில் உள்ள அந்த கேப் வந்து நம்ம டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏஎக்ஸ்டி மூணுமே கிடச்சிருச்சு. வாட் இஸ் த வேவ் லெங்த் ஆஃப் வாட்டர் வேவ்? இதுதான் கேள்வி. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வைப்ரேட்டர் வந்து செப்பரேஷன் மாற்றிருக்காங்க. செப்பரேஷன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேம்னு அர்த்தம். அது வந்து ஏ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் என்டினோட் இல்லாட்டி டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் நோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அது எக்ஸ். அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாட் வைப்ரேட்டர், அதாவது கோஹெரன்ட் சாஸ்லேருந்து ஸ்க்ரீன்னா அங்கே தான் எக்ஸ் மார்க் எடுப்போம். அது ரெண்டுத்துக்கு எடுத்தால் 10 சென்டிமீட்டர். வாட் இஸ் த வேவ் லெங்த்? வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டி. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து இது என்ன சொல்லுவாங்க, முறையாக மாற்றணும். எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதோட சென்டிமீட்டர்லாம் வரக்கூடாது. ஓகே, எஸ்ஐ யூனிட்ல இருக்கணும். ஓகே, உங்களோட ஏ பாருங்க 5 சென்டிமீட்டர், அதனால 5 × 10⁻⁻2 தான் போடணும்.
எக்ஸ் பாருங்க, எக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் 3 டைம்ஸ் 10 டு த பவர் ஆஃப் -2. ஏன்னா சென்டியோட வேல்யூ -2. டி பாருங்க 10 டைம்ஸ் 10 டு த பவர் ஆஃப் -2. ஓகே, ஈஸ்வர் எவ்வளவு வருது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லு. எஸ் ஈஸ்வர். Sir, ஆ 1.5 times 10 to the power of -6. -6 கிடைக்குதா? 0, sir. ஓகே, இது -6 வரைக்கும்லாம் வரலையே, ஏன் அப்படிலாம் போணுச்சு? லிவாஷினி, வாட் யூ கேட்? 1.5 times 10 to the power of -2. அதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா 0.015 மீட்டர். ஓகே, இப்படி எழுதினாலும் ஓகே தான். ஆனால் பெஸ்ட் வந்து எப்படி எழுதணும்? 1.5 டைம்ஸ் 10 டு த பவர் ஆஃப் 1 2 -2 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ டெல் த ஆன்சர். சரி, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேவ் தான் நிறையா இருந்துச்சு, ரைட்டா? லைட் வேவ்லாம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஓகே, ரெடி? அப்போ வாட்டர் வேவ்ல வந்து எப்படி இருக்கும்? நோடல் என்டி நோடல், அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஓகேயா? சரி, இப்போ நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ் பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னா, யங்கோட டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பாய்ப்பாங்க. யங் வந்து யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட்லாம், அதெல்லாம் ஃபார்ம் 5ல நீங்கள் படிப்பீங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்லிட்ல வைப்பார். சிங்கிள் ஸ்லிட்ல வந்து அது ரெண்டா பிரியும். அப்போ இந்த சிங்கிள் ஸ்லிட்ல பிரிஞ்சு இந்த டபுள் ஸ்லிட் வந்து 2 வேஃபா உருவாக்கும். ஓகே, அப்போ 2 வேஃப் இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணோம். அப்போ இந்த டபுள் ஸ்லிட் இஸ் த கோஹேரண்ட் சாஸ்ல. அந்த அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த கேப்பை தான் வந்து நம்ம வந்து கோஹேரண்ட் சாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இந்த 2 கேப் இருக்குல்ல, இதுதான் ஏன்னு சொல்லுவாங்க. டபுள் ஸ்லிட், சிங்கிள் ஸ்லிட்டை பார்க்காதீங்க. பொதுவாக டபுள் ஸ்லிட் மட்டும் தான் பார்ப்பாங்க. சிங்கிள் ஸ்லிட் வந்து காட்ட மாட்டாங்க உங்களுக்கு டயக்ராம். ஓகே, இது பார்த்தீங்களா? இந்த 2 இதுதான் கோஹேரண்ட் சாஸ். இந்த 2 கேப் பிட்வீன் த 2 ஸ்லிட்ஸ் இஸ் த ஏ. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ல எப்படி தெரியும்னா, இந்த பாருங்க, ஸ்க்ரீன்ல வந்து டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க் பிரைட், டார்க். ஓகேயா? ஒரு டார்க்குக்கும் இருக்கிற நடுவில் தான் அது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டியும் ஒரு பிரைட்டுக்கும் ஒரு பிரைட்டுக்கும் உள்ள கேப்பை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இது வந்து என்டி நோடல் நோடல்லாம் வராது. அது வந்து வாட்டர் வேவ்க்கு. லைட் வேவ்க்கு டார்க் டு டார்க் ஆர் பிரைட் டு பிரைட். டார்க் டு டார்க் வந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். பிரைட் டு பிரைட் இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ரைட். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே இருக்கு. இந்த டபுள் ஸ்லிட்க்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம டின்னு சொல்கிறோம். ஏன்னா டினா என்னது? ஏக்கும் எக்ஸ் எங்கே நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்குள்ள கேப்பை தான் டின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இதை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம லைட் சாஸ் பயன்படுத்துகிறோம்ல, இந்த லைட் சாஸ். சும்மா எல்லா லைட்டும் நம்ம பயன்படுத்திடலாமா? முடியாது. இப்போ வெள்ளை கலர் லைட் நம்ம பயன்படுத்தணும்னா வெள்ளை கலர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெள்ளை கலர் வந்து கபுங்கன் துஜோ வர்ணா. 7 என்ன சொல்லுவாங்க? 7 கலர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 7 வர்ணா, துஜோ வர்ணால. அதனால இப்ப நம்ம கிட்ட வர இந்த சன்லைட்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் லைட்.
Visible light actually consists of 7 color light. அதாவது மேராஜிங்கா அதான் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ரெயின்போ கலர் 7 கலர் இருக்கு, அதுதான். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து வர்றதுனால தான் நீங்க போய் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நவக்கிரகம் செக்ஷன் பாருங்களேன். அப்போ ஒரு நவக்கிரகம் பெருசா கட்டினாங்கன்னா அதுல சூரியன் பகவான் இருந்தாருன்னா அவரை சுத்தி வந்து 7 குதிரை இருக்கும். 7 குதிரையை ரைட் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த 7 குதிரையும் 7 வர்ணத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப சூரியன் தானே கலர் கொடுக்குறது நம்மளுக்கு. அதனால தான் சூரியன் ரைடிங் த 7 ஹார்சஸ் மீன்ஸ் ஃப்ரம் த சன் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 7 கலர்ஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயம் தான் அது, அந்த ஆர்ட். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இங்க அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. 7 குதிரை இருந்துச்சுன்னா அது வந்து துஜோ வர்ணா. ஓகே, பை. அப்ப 7 கலரையும் நம்ம போட்டோம்னா அப்புறம் இந்த இடத்துல எப்படி டார்க் பிரைட் வரும்? அப்புறம் கலர் படம் தான் ஓடும் ஸ்கிரீன்ல. ரைட்டா? அந்த மாதிரி வேணாம். நம்மளுக்கு டார்க் பிரைட் அந்த மாதிரி ஒன்னா வேணும்னா do not use white light, என்னது ஒயிட் கலர் லைட். யூ மஸ்ட் யூஸ் ஒன் கலர் லைட். ஒரே கலரா இருக்கணும். ஒரே கலரா இருக்கணும்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோனோக்ரோமாட்டிக் லைட். மோனோக்ரோமாட்டிக் லைட் பாய்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஷேராட் இருக்கணும்ல. ஓகே, யூஸ் மோனோக்ரோமாட்டிக் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்டைம் டெஃபினேஷன் கேட்பாங்க. லைட் விச் ஹஸ் ஒன் கலர் அண்ட் ஒன் வேவ் லெங்த் ஒன்லி. ஒரே வேவ் லெங்த் தான், ஒரு கலர் ஒரு வேவ் லெங்த். டபுள் ஸ்லிட் எவ்வளவு சின்னதா இருக்கணும்னா வெரி நேரோ, about 0.5 mm. 0.5 mm எவ்வளவு தெரியுமா? ரொம்ப சின்னது. இப்ப 1 mm நம்ம என்ன சொல்றோம்? சாரி, 1 சென்டிமீட்டர் நம்ம என்ன சொல்றோம்? 10 mm சொல்றோம். 1 சென்டிமீட்டரே எவ்வளவு சின்னது. அப்ப இது வந்து ஒரு 0.5 mmனா நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை சென்டிமீட்டர். ஓகே, 0.05 சென்டிமீட்டர். அவ்வளவு சின்னது. அவ்வளவு சின்னதா இருக்கணும் டபுள் ஸ்லிட். அது எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு நல்லது. டபுள் ஸ்லிட் சின்னதா இருந்தா தான் so that it produce a clear interference pattern because wavelength of light is very small. உங்க எல்லாருக்கும் தெரியும். Okay, so when light wave from monochromatic source pass through a double slit, it will produce two coherent light. Okay, two source of coherent light are produced. நான் சொன்னேன் டபுள் ஸ்லிட் எதுக்கு சேரும்? ரெண்டு coherent wave உருவாக்குறதுக்கு. ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ட் பண்ண விடுவாங்க. சிங்கிள் ஸ்லிட் எதுக்குன்னா டைஃப்ராக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாட்டர் இருக்கும். அப்போ அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் செய்யறதுக்காக டு ப்ரொடியூஸ் டூ கோஹெரண்ட் வேவ். அப்போ அது ரெண்டும் கோ இன்சைட்லாம் பண்ணி பாருங்க. ஒரு இடம் டார்க் பிரைட் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்க்ரீனில். டார்க் பிரைட் டார்க் பிரைட் டார்க் பிரைட். அப்போ ஒரு பிரைட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்லிட்ஸ் ஏ, அந்த ஏக்கும் எக்ஸுக்கும் இருக்கிற நடுவில் உள்ள கேப்பை தான் டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏனா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்லிட் ஆன் த டபுள் ஸ்லிட் பிளேட். எக்ஸ்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்செகட்டிவ் பிரைட் ஆர் டார்க் ரீஜன். டினா உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ்லாம் வேவ் லெங்த் ஆஃப் லைட் வந்து லம்டா. சரி, இதுல நம்ம கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு எதை சொல்றோம்? பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான் கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். கான்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்ப நடக்குது இதெல்லாம் நம்ம என்ன தெரியும். The bright fringes are the region called antinode where the constructive interference occur. Bright fringes is the constructive interference occur. Dark fringes are the nodes which are destructive interference occur. Okay, right. So இப்போ question, how wavelength affecting interference of water wave, sorry, if interference of water wave னு போட்டேன், light wave மாத்திக்கிறீங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சில சமயம் நம்மளுக்கு எப்படி ஒரே கலர் லைட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, எந்த லைட் வேணாலும் எடுத்துக்கீங்க. அதுல நீங்க கலர் ஃபில்டர் போடலாம். கலர் ஃபில்டர் போட்டா அப்ப சோப்பு கலர்னா சோப்பு கலர் மட்டும் தான் பஞ்சார் பண்ணும். ஓகேயா?
அப்போ முதல்ல சிங்கிள் ஸ்லிட் எதுக்கு நம்ம செய்கிறோம்? டைஃப்ராக்ஷனுக்காக. அப்புறம் டபுள் ஸ்லிட் வைக்கணும். டபுள் ஸ்லிட் எதுக்காக? இன்டர்ஃபரன்ஸ்க்காக. ஓகே, அதுக்கப்புறம் யூ வில் ஃபார்ம் த இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, சரி, என்ன கேட்குறானுங்க? ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டிலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ லம்டா வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது பாருங்க. ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர். இதோட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பாருங்க இப்படி இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட லைட் இருக்குல்ல, லைட் வேவ். ஓகே, மைக்கேல் ஜாக்சன், கன்னா, ஹாலாவ், பாலே, இந்தியா, உத்தாரா, மேரா, கூனிங் இங்க இருக்கு, பீரு இங்க இருக்கு. ஓகே, மேரா வந்து ஏன் முதல்ல வைக்கிறாங்கன்னா இதுதான் லாங்கஸ்ட் லம்டா அமாங் த 7 கலர்ஸ். இதோட ப்ளூ கலர் வந்து லம்டா சின்னதாயிரும், கூனிங் வந்து மாடரேட்ல. புரியுதா உங்களுக்கு? ஆக மேலே இருக்குன்னா அதுதான் லம்டா கூட. ஸோ லம்டா கூடியா இருந்துச்சுன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லம்டாக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏஓ எக்ஸோ மட்டும்தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மற்றது எல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ லம்டா ஏற்றுனா எக்ஸ் ஏறும். ஸோ நீ ரெட் கலர் பாய்க்கிறீன்னா என்ன அர்த்தம்? நீ லம்டாவை ஏற்றுறன்னு அர்த்தம். லம்டா ஏறுனால என்ன ஆகும்? எக்ஸ் அதிகமாகும். பாருங்க, எக்ஸ் எக்ஸ் எக்ஸோட டிஸ்டன்ஸ் பாருங்க கூடியா இருக்கு. அதே ப்ளூ கலர் பாருங்க, லம்டா சின்னது ப்ளூனா, அப்போ அதோட எக்ஸும் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வேவ் லைன். நம்ம அதை அங்கே இது பண்ணன மைக்கேல் ஜாக்சன். ஓகே, ஸோ அதை ஆஃப் ஆல் பண்ணுறது வந்து மைக்கேல் ஜாக்சன். ஆனால் இது மலாயில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கணும். கன்னா, ஹலாவ், பாலே, இந்தியா, உத்தாரா. M for Mera red, Jinga orange, Kuning yellow, H Halau Bali, Halau Bali, Hijau green, Bali blue, Biru, India indigo, Ungu violet. ஓகே, ஸோ அதில் மேரா, அதனால தான் முக்கியமான இப்போ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பாருங்க ரெட் கலரில் ஏன் நம்ம வந்து எழிஞ்சிருப்போம்னா, ரெட் கலர் வந்து உடனே நம்ம அட்டென்ஷனை இழுக்கும். ஏன்னா அது அதோட வேவ் லைன் வந்து லாங்கஸ்ட். தூரத்துலேருந்து நம்ம ரெட் கலர் டக்குன்னு பார்த்துருவோம். ஹாஸ்பிட்டல், கேஎஃப்சி, மெக்டோனல்லாம் ஏன் ரெட் கலரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. ஏன் நம்மளால வந்து சோப்பு கலரில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனை டக்குன்னு நம்ம பார்த்துறோம்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப சோப்பு கலர் வச்சு தான் விளையாடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. தூரத்துலேருந்து உங்களை எல்லாரும் பார்க்கணுமா? சோப்பு கலர் சட்டை போட்டு போங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் காமன் எரர். இதில் என்ன காமன் எரர்னா அது நடுவுலேருந்து எடுத்திருக்காங்க. the distance across 6 consecutive bright fringe வந்து 12 mm சொல்கிறாங்க. 6 consecutive bright fringe வந்து 12 mmனா இது உடனே எக்ஸ் கிடையாது, 6 தொடர்ச்சியாக இருக்கணும், அதுதான் 12. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 12 அப்போ இது வந்து 6 consecutive bright fringesனா 6x நினச்சிப்பாங்க. 6x வந்து 12, அதனால் எக்ஸ் தேடணும்னா 12/6 செய்வாங்க. ராங், அப்படி செய்யக்கூடாது. 6 கான்செக்யூட்டிவ்னா ஒன்றுக்கும் ஒரு எக்ஸ் வேணும்னாலே 2 வேணும். புரியுதா? 6 கான்செக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கேட்டாங்கன்னா அதில் எத்தனை இருக்கு? 5x தான் இருக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 6 கான்செக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கா? இல்லை எத்தனை எக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. அதனால 5x equal to 12. ஸோ x வந்து equal to 12 divided by 5, which is 2.4. இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ 6 கொடுத்தனா நேராக டிவைட் 6 பண்ணிடாதீங்க. ஓகே, சரி, இதோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஓகே, ரெடி? இதோட கால்குலேஷன் ஓகே, இது கொஞ்சம் நிறைய கால்குலேஷன் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, a monochromatic light source with wavelength 600 nanometer wavelength is used in a young double slit experiment. A series of interference fringes is produced on the screen at a distance of
2.5 meter from the double slit. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சீரீஸ் ஆஃப் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகுனுச்சு. இந்த ஸ்க்ரீன் வந்து எங்கே இருக்குன்னா டபுள் ஸ்லிட்க்கும் அதுக்கும் வந்து 2.5 மீட்டர் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ். ஓகே, அப்படின்னா இதுதான் டி. ஸ்க்ரீனுக்கும் டபுள் ஸ்லிட்க்கும் உள்ள கேப் சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டபுள் ஸ்லிட்? What is the distance between double slit? Double slit coherent source. Distance between two coherent source is A. இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. If the distance between two consecutive dark fringe, two consecutive dark, ஒரு டார்க்கும் ஒரு டார்க்கும் நடுவில் இருந்தது எக்ஸ், ரைட்டா இல்லையா? இது வந்து எக்ஸ். ஓகே, நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு தெரியணும். அடுத்த 3 கொஸ்டின் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, எது ஏ, எது எக்ஸ், எது டி, எது லம்டா, அந்த மாதிரி. ஓகே, எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போகிறீங்க. ஓகே, ரெடி? ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? முதல்ல நம்ம லம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஓவர் டி எழுத கற்றுக்கிங்க. அதுக்கப்புறம் ஏவை சப்ஜெக்ட் ஆக்குங்க. லம்டா, அப்போ டியை மொதல் தூக்கிடுவோம், இங்கே பஹாகி, அங்கே போனால் டாரா. அப்புறம் எக்ஸை தூக்கிடுவோம், எக்ஸ் வந்து ஏ கூட டாரா பண்ணுது, அதனால் இங்கே வந்தால் பஹாகி. சாரி, ஏ தான் நம்மளுக்கு வேணும். எக்ஸை தூக்கிடுவோம், எக்ஸ் வந்து ஏ கூட டாரா பண்ணுது, அப்போ இங்கே வந்தால் பஹாகி ஆயிரும். ஓகே, கந்தி சமூ அதுவும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு லம்டா. லம்டா வந்து 600 டைம்ஸ் நானூனா டைம்ஸ் 10 to the power of -9. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், இது டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் 2.5 மீட்டர். அப்படியே எடுத்து போட்டுடலாம் 2.5ன்னு. அப்புறம் டிவைடட் பை எக்ஸ் 1.2 மில்லிமீட்டர். 1.2 மில்லினா 10 to the power of -3. Kanisha, how much is this? Uh, 1.25 times 10 power -3. Unit? Meter. மீட்டர். எல்லாமே டிஸ்டன்ஸ் தான் இதில், அதனால் மீட்டர் தான். ஓகே, இதான் ஆன்சர். கரெக்ட். ஓகே, ரைட். நவ் listen carefully. We start from Liva. Okay, Liva, let's read the question. In a young double slit experiment, the distance between double slit and the screen is 4 meter. இது என்னது? D. Big D, correct. And the separation of two slit is 0.5 mm. A. yes. ரெண்டு ஸ்லிட்க்கும் நடுவில் உள்ள கேப்பை தான் செப்பரேஷன் சொல்லுவாங்க. சரி, கரெக்ட். கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்செக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்ச். அப்படின்னா என்ன கேட்குறாங்க? X. வெரி குட். எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. when the lambda is like this lah. Okay, very good. Okay, ready for me to calculate lah. Okay, now அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்கன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. சி லிவா வந்து எல்லாத்தையும் டக் 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 சொல்லுது, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல தெரியணும் உங்களுக்கு. ஸோ lambda is equal to ax over d. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுங்க. lambda times d divided by a equal to x. ஓகேயா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1. இப்போ வயலட் கலர் நான் அடிச்சு, வயலட் கலர் லைட் பாய்ச்சுன்னா எவ்வளோ என்னோட எக்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணலாம். x equal to lambda. lambda வந்து 4 times 10 to the power of -7 அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, and then multiply by d. use your formula lambda d over a. d வந்து 4 மீட்டர் நம்ம மேலே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஏவும் மேலே கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் ஏன் நேராக போட்டோன்னா அது மீட்டரில் தான் இருக்குது. ஆனால் ஏ பார்த்தீங்கன்னா 0.5 mm. mmனா -3ல. ஓகே, எவ்வளோ வருது இதுக்கு? 3.2 times 10 to the power of -3 meter. Wait, ma. Others all try also. Don't just wait for the answer.
ஓகே இப்போ சொல்லு 3.2 times 10 to the power of negative 3 meter. மீட்டர். வெரி குட். ஆல்ரைட். அடுத்தது x ஈக்குவல் டு அதே மாதிரி தான். இப்போ ரெண்டாவது x வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் 10 to the power of negative 7 பாய்க்கிறாங்க. அதே 4 அதே 0.5 அதெல்லாம் மாறாது. சரி இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஜஸ்ட் எடிட் த லாஸ்ட் ஒன் கால்குலேட்டர் யூ புட் இன் யோர் கால்குலேட்டர் வித் 4 with 7ல எவ்வளோ வருது? 5.6 times 10 to the power of negative 3 meter. negative 3 மீட்டர். இப்போ நீங்கள் பாருங்கள் வயலட்லேருந்து ரேட்டுக்கு வருது ரைட்டா? வயலட்லேருந்து ரேட்டுக்கு வந்தாக்கா என்ன அர்த்தம்? லம்டா ஏறுது. லம்டா ஏறும்போது நீங்கள் பாருங்கள் உங்களோட எக்ஸும் வந்து ஏறுது. ஓகே, உங்களோட எக்ஸும் வந்து ஏறுது. we can see from here. இப்போ வயலட்லேருந்து ரேட்டுக்கு பாருங்கள் 4லேருந்து 7 ஏறுதா? அதே மாதிரி எக்ஸும் பாருங்கள் 3.2லேருந்து 5.6 ஏறுது. ஓகே ரைட். Okay, this one, Ishwar, now you try. The wavelength of light can be determined with a double slit. The diagram below show the pattern of interference obtained. அவங்க pattern இப்படி கொடுத்துட்டாங்க. Okay. The separation distance between two slits is 0.40 mm. இது என்னது? A sir. Yes, very good. A. Distance between the screen and double slit is 3 meter. D. D. Very good. சரி இப்போ இதில் வந்து நம்ம டார்க் ஃப்ரிஞ்ச் பிரைட் ஃப்ரிஞ்ச் கொடுத்துருக்காங்களே, இதில் எத்தனை எக்ஸ் இருக்கு? 7. 7ஆ? சரி செக் பண்ணிடலாம். 1 எக்ஸு, 2 எக்ஸு, 3 எக்ஸு, 4, 5, 6, 7. வெரி குட். ஸோ 7x தான் வந்து 35 mm. அப்போ எக்ஸ் எவ்வளோனா 35 டிவைட் பை 7. எக்ஸ் எவ்வளோனா 5 mm. இது தெரிஞ்சிருக்கணும். சரி, now let us calculate. Calculate the wavelength of light used. Lambda is equal to ax over d. They orang memang tanya lambda, so just substitute saja. A வந்து 0.40 milli. Milli na 10 to the power of negative 3. அதே மாதிரி x பாருங்க 5 millimeter தான், அதுவும் 5 times 10 to the power of negative 3. அதே மாதிரி d பார்த்தீங்கன்னா 3 meter. அதனால just divide by 3. Okay, Ishwar, how much you will get this? Yes, Ishwar? Sir, நான் MS பாய்க்கிறேன்னா ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. இல்லையா நீ எம்எஸ் பாய்க்கிற EX. வாங்கிட்டு தானே? அது காணும் சார். நீ வச்சிருக்கியா இல்லையா புது கால்குலேட்டர் இஎக்ஸோட? அதான் காணும் சார். ஓ காணுமா? என்னாச்சு? ஒரு தடவை அக்காட்ட பிஞ்சாங்க கொடுத்தாங்க, ஒன்னும் எடுத்து வந்து கொடுக்கல போல. போச்சுடா, அடகு கடைக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி, அது எப்படி நீ டைப் பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யும். தெரியல, என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உனக்கு இது காட்டலாம். சரி, அந்த கீழே வந்து ஆக கீழே பாரு, அந்த பாய் பக்கத்துல ஈ மாதிரி இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்து சொல்லு. இருக்கா? EXP-யா? EXP இருக்கு தானே? ஓகே, இப்போ நீ வந்து என்ன எப்படி இது தட்டணும்னா 0.40 அந்த இ தட்டிக்கோ. EXP ESPனா என்ன அர்த்தம்னா டைம்ஸ் 10 to the power என்னது, நேரா பவர் எடுத்து போட்டுரு, -3. அப்புறம் 5, அதே மாதிரி அந்த EXP தட்டிட்டு இதுவும் பவர் -3. அப்புறம் டிவைட் தட்டிட்டு 3. இது செஞ்சு பாரு எவ்வளோ வருது.
6.67 டைம்ஸ் 10 to the power of -7. வருதா? மீட்டர் சொல்லணும். வாய் Wait, தொறந்து யூனிட் சொல்லு. இந்த டைம்ஸ் 10 டு த பவர் டவர் சி டவர்னுக்குது. டைம்ஸ் 10 டு த பவர் இருக்குல்ல, அது வந்து நம்ம EXP கன்டி பண்ணிக்கலாம். ஈஸியாயிரும். நீ கஷ்டப்பட்டு அந்த பிராக்கெட்லாம் போட்டு செய்ய தேவையில்ல. ஓகே ரைட். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கால்குலேட்டரை மீட்டரை வழியை பாரு. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் அட்மெட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் will be helped by Kanisha. Okay, in an experiment of light interference using green light of wavelength, இது வந்து என்னம்மா? Lambda. Very good. Two consecutive bright fringes formed on the screen are 0.4 mm apart. X. Very good. ஏன்னா two consecutive bright fringes screenல எவ்வளோனா இவ்வளோன்றாங்க. When the experiment is repeated using monochromatic light L, That two one consecutive that one not A. They never give. அது இல்ல அதான் என்னன்னு பார்ப்போம். Uh, Two consecutive bright fringes form is 0.48. அதுவும் என்னது? X. X தான். இது X1, இது X2 What is the wavelength of the light? சரி, இது வந்து கேபாட் கேள்வில. இது வந்து நார்மலா இப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க இதுல lambda AXD ரைட்டா? இப்ப X வந்து லம்டாவையும் லம்டா வந்து மேனிபுலேட்டட் வேரியபிளா பாக்குறாங்க, ரெஸ்பாண்டிங் வேரியபிளா பாக்குறாங்க. அப்ப ஏவும் டியும் மாறல. ஓகே, அங்க என்ன பாய்ச்சாங்களோ அதே தான் இங்கேயும் பாய்க்கிறாங்க. அந்த ஏவும் டியும் மாறல. ஓகே, ஸோ அதோட வேவ் லெங்த் என்னவா இருக்கும்னு தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த முதல்ல நம்ம என்ன பாய்ச்சோம்? கிரீன் லைட் பாய்ச்சோம்ல. ஓகே, lambda of green light is equal to A x of the green over D. இப்படி வச்சுக்கலாம். ஓகே, lambda equal to ax over d தான். ஆனா lambda ஓட green x ஓட green. ஓகேயா? ஏவும் டியும் அப்படியே போட்டிருக்கோம். ஏன் அதுக்கு மட்டும் green மட்டும் போடலன்னா ஏவும் டியும் நீ எந்த லைட் பாய்ச்சாலும் ஏவும் டியும் மாறாது. அதே சைஸ்ல தான் நாங்க வைக்க போறோம். அதே டிஸ்டன்ஸ்ல தான் நாங்க வைக்க போறோம். அதே மாதிரி lambda L இருக்குல்ல, lambda L lambda L இருக்குல்ல. ஓகே, lambda L equal to என்ன wave length of light L பாய்ச்சிருக்காங்களே. ஸோ A x x of what? X of light L over D. சரியா? ஓகே, இப்போ நீங்க பாருங்க, இதுல வந்து A over D என்னவா இருக்கும்? A over D is lambda green over x green. இந்த ஈக்குவேஷன் பாருங்க. அதே மாதிரி A over D பிரிங்க. A over D இங்க இருக்கும். XL வந்து அந்த சைடுல ஓடிரும். ரைட்டா? பாகி ஆயிரும். அப்ப lambda L over XL. ஓகே, அப்ப இது லைக் எப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 மாதிரி தான்ல. இதுவும் A over D தான், இதுவும் A over D தானே. அதெல்லாம் நான் போட விருப்பம் இல்லை. நான் நீங்க பாருங்க, இதுவும் A over D, இதுவும் A over D தானே. அப்படின்னா these must be equal to this. ஏன்னா ரெண்டுமே A over D தானே. ஓகே, ஸோ lambda green over x green equal to lambda L over XL. sekarang you ganti. அவ்வளோதான். ஸோ lambda green வந்து நம்மளுக்கு தெரியும் 5 times 10 to the power of -7. ஆக்சுவலி பிராக்கெட் தேவையில்ல, சிலாப்பா போட்டேன். அப்புறம் lambda green கலர் பாய்ச்சா 0.4 mm கிடைக்குது. 0.4 times 10 to the power of -3 கிடைக்குது. அதே மாதிரி வேவ் லெங்த் ஆஃப் L தெரியல, ஆனா L பாய்ச்சாக்கா 0.48 கிடைக்குது mm. ஸோ என்ன பண்ணோம்? இப்போ lambda L நம்ம கால்குலேட் பண்ணோம். lambda L என்ன அர்த்தம்? இந்த 5 times 10 to the power of -7 இங்க இருக்குல்ல,
இது 0.4 டைம்ஸ் 10 to the power of -3 இங்கே இருக்கட்டும். இது இங்கே போயிட்டு டேரா பண்ணிக்கோம்ல, அதை மட்டும் நவுத்துனா போதும். நம்மளுக்கு lambda L வேணும். ஓகே, ஸோ எவ்வளோ வருது? 6. இருமா. Okay. உடம்பு எப்படி இருக்கு? I got sore throat and flu. ஒருவேளை அதுவோ? Yeah, maybe. வீட்டில் வேற யாருக்காவது இது இருக்கா? No. ஓகே, இப்போ சொல்லு. 6 times 10 power -7 meter. மீட்டர், கரெக்ட். அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அழகா நம்ம செஞ்சிடலாம். முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லுங்க. ஓகே, அது வந்து லைட் வேவ் ஓட இன்டர்ஃபரன்ஸ் நீங்க பார்த்தது. ஓகே, நவ் சவுண்ட் வேவ். ஓகே, நான் இன்டர்ஃபரன்ஸ் முடிச்சிட்டோன்னே ஒரு 5 to 10 minutes நம்ம பிரேக் எடுத்துட்டு தென் வி கண்டினியூ. ஓகே, ரைட். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ். சரி, லைட் வேவ் வந்து நீங்க இப்போ வந்து நீங்க பார்த்தீங்களா, வாட்டர் வேவ்னா என்ன இருக்கும்? ஆன்டினோடல் நோடல் லைன் இருக்கும். லைட் வேவ்னா பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் வேவ்னா எப்படி இருக்கும்னா லவுட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட் இருக்கும். ஓகே, இது எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ் எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு சிக்னல் ஜெனரேட்டர் இருக்கணும், ஆடியோ சிக்னல் ஜெனரேட்டர். அது வந்து வில் பி கனெக்டட் வித் 2 லவுட் ஸ்பீக்கர். இந்த லவுட் ஸ்பீக்கர் தான் வந்து கோஹெரண்ட் சோர்ஸ், பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் த சவுண்ட் வேவ்ல. ஓகேயா? ஸோ அந்த நீங்க பாருங்க, அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லவுட் ஸ்பீக்கர் தான் ஏன்னு நம்ம சொல்லுவோம் ஃபார் சவுண்ட் வேவ். அப்போ இங்கே நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம நடக்கும்போது லவுட் சவுண்ட் கேட்கும், சாஃப்ட் சவுண்ட் கேட்கும். லவுட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட், லவுட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட். அப்போ ஒரு லவுட்லேருந்து ஒரு லவுட் எக்ஸ், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்லேருந்து ஒரு சாஃப்ட் எக்ஸ். அந்த ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள அந்த கேப்பை தான் டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த apparatus as shown in figure above is set up on a table located in open space like a school assembly like that lah. Okay, located in open space. ஏன் ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கணும் சொல்லுங்க? க்ளோஸ் ஸ்பேஸ்ல நம்ம சம்டைம்ஸ் கேட்பாங்க, why interference of sound wave should be conducted in open space, not inside a hall? Because hall வந்து is surrounded, enclosed by the walls, so the sound wave might be reflected. So we don't want the disturbance. Avoid disturbance by the reflected wave. Interference of sound wave happen when two loudspeakers are connected to the same audio signal generator. ஒரே ஆடியோ ஜெனரேட்டர்ல இருக்கணும், அப்பதான் சேம் ஃப்ரீக்வன்சியை உண்டாக்கும். சேம் ஃப்ரீக்வன்சியா இருந்தா தானே அது கொஹேரண்ட் சோர்ஸா இருக்க முடியும். அது கொஹேரண்ட் சோர்ஸா இருந்தா தானே சூப்பர் பொசிஷன் நடக்க முடியும். அது சூப்பர் பொசிஷன் நடந்தா தானே இன்டர்ஃபரன்ஸ் நடக்க முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே கனெக்டட். ஓகே, எதுக்கு ஒரே ஆடியோ ஒரே இதுல நம்ம கனெக்ட் பண்றோம்னா டு ப்ரொடியூஸ் கொஹேரண்ட் சவுண்ட் வேவ். கொஹேரண்ட் சவுண்ட் வேவ்னா என்னன்னு தெரியணும். சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் கான்ஸ்டன்ட் டிஃபரண்ட், இது ஃபேஸ் டிஃபரண்ட். Okay, use a meter rule. The distance between two loudspeaker A fix at 1 meter. அப்புறம் ஆடியோ சிக்னல் ஜெனரேட்டர் வச்சு நம்ம என்ன செய்வோம்னா, இங்க நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மூலமா ஃப்ரீக்வன்சி இஸ் ரிலேட்டட் வித் லம்டா. அதனால லம்டா எவ்வளவு வரும்னு இங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். The audio signal generator is switched on and its frequency is adjusted to a certain level. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வாக் பண்ணி நம்ம நடக்க சொல்லுவோம். A student is requested to walk along the straight line which is 2 meters from the loudspeaker. Observation என்ன ஆகும்னா, the student hear alternating loud and soft sound as she walking on the straight path. நான் சொன்னாலும் அது loud soft loud soft loud soft அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, distance between the two loudspeaker is A. Consecutive loud sound or consecutive soft sound, the distance is x. A-க்கும் x-க்கும் உள்ள கேப் வந்து d. Okay, right. Now இதுல constructive interference நம்ம சொல்றது வந்து loud sound.
டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா நம்ம சொல்றது சாஃப்ட் சவுண்ட். அப்ப கொஸ்டின் சம்டைம் லூஸ் மாதிரி கேட்பாங்க. why you can hear a loud sound there? because constructive interference take place. அதான் அதோட ஜவாப். why you can hear a loud sound and soft sound alternately? because constructive interference and destructive interference happen simultaneously. அந்த மாதிரி. ஓகே ரைட். இங்கேயும் இப்போ கொஸ்டின் இருக்கு, கால்குலேஷன். ஓகே ஓகே கொஸ்டின் பார்க்கலாம். calculation. In an experiment on the interference of sound wave, two loudspeakers are placed at the distance 1.5 meter from each other. Distance between two loudspeakers, that means two coherent sources A. They are connected to an audio signal generator to produce a coherent sound wave at the frequency. இது frequency. frequency எது கொடுக்குறாங்க? frequency எது கொடுக்குறாங்கன்னா lambda தேடுறதுக்கு. அப்போ ஸ்பீடும் கொடுத்துருக்கணும். calculate the wavelength. சொல்லணும்ல wavelength. if the speed is like this. okay so v equal to f lambda. மறந்துடாதீங்க பழைய ஃபார்முலாவை, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நம்மளுக்கு வேண்டியது lambda. lambda is equal to v over f. so lambda is equal to v வந்து 300 over f வந்து 0.5 அப்படின்னு மட்டும் போட்டுறாதீங்க. கிலோ இருக்குல்ல, கிலோவோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். 10 to the power of 3. okay Ishwar, what is the answer? Uh, 0.6, sir. 0.6 மீட்டர். சொல்ல கத்துக்கோ யூனிட். எப்பவுமே நீ அந்த சின்ன விஷயத்துல நீ பெர்ஃபெக்ஷன் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா எக்ஸாம்லாம் இதெல்லாம் நீ விட மாட்ட. அதுக்காக சொல்றேன். ஓகே நவ் லிவாஷினி, the distance between two consecutive soft sound என்ன அர்த்தம்? X. x. at a perpendicular distance of 5 meter from the source of sound na D. d வந்து 5 meter. அவங்க கேக்குறது x கேக்குறாங்க. ஓகேயா ரைட். நல்ல क्वेश्चन படிச்சாதான் புரியும். the distance between calculate the distance between two consecutive soft sound at a perpendicular distance of 5 meter and the x ல to the source of the sound which is a. ஓகே அந்த x-க்கும் a-க்கும் உள்ள கேப் வந்து d ன்னு சொல்லுவாங்க. சரி அவங்க என்ன கேக்குறாங்க? x கேக்குறாங்க. lambda equal to ax over d. right. x is equal to lambda d over a. right. கந்தி x is equal to lambda வந்து எவ்வளோ? 0.6. just now one நம்ம கண்டுபிடிச்சோம்ல lambda. சாரி இது x கண்டுபிடிக்கிறோம். lambda வந்து 0.6. ஓகே அப்புறம் d வந்து distance வந்து 5 meter in the question divided by a is given in the question 1.5. how much is this, Liva? 2 meter. 2 meter. okay using the concept of wave interference and other appropriate physics concept, explain how the distance between two consecutive loud noise is reduced if this experiment is carried out at night. இருங்க என்ன கேக்குறாங்க? using the concept of wave interference and other appropriate physics concept, explain how the distance between two consecutive loud sound is reduced. அதாவது x ஏன் reduced ஆகுது if this experiment is carried out at night. ஓகே ஏன் நைட்ல நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேரி அவுட் பண்ணாக்கா x சின்னதாகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ இது எது கூட நம்ம ரிலேட் பண்ணலாம் லிவாஷினி? Refraction. எஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். ரைட்டா? ஸோ நம்ம வந்து ரிஃப்ராக்ஷன் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் எப்படி இருக்கும்? ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் வந்து டே டைம் வந்து என்ன ஆகும்? டே டைம்ல வந்து கிரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்? கிரவுண்ட் பனாசா இருக்கும்.
hotter. இது அப்ப the air above the ground is warmer. So அதனால வந்து dia akan jadi less dense. Less denseனால it's away from the normal. அதனால அது வந்து மேலே போயிடும். நம்ம பேசுற சவுண்ட் எல்லாம் வந்து மேலே போயிருது, ஆகாயத்தை நோக்கி போகும் அந்த சவுண்ட் வேவ். அதுவே டே டைம்னா கீழே நோக்கி வரும். I think I show you the picture. 5.4. 5.4. Wait, this one disturbing. I don't know what happened to my. இருங்க. இருங்க வரேன். Working on it. Yeah. Lousy. .4. ஓகே. ஸோ இது நீங்கள் நான் இப்போ ஆன்சர் கொடுக்குற பிரச்சனை இல்லை. பட் தென் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் எங்கேன்னு இது வருது அப்படின்ட்டு. நைட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ரிஃப்ராக்ஷன் பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் பாருங்க. இது வந்து பகலப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், லேயர் above air above the ground is warmer. ஸோ அது வந்து லெஸ் டென்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ அங்கே என்ன ஆகும், லெஸ் டென்ஸாக இருந்தால் காற்று வேகமாக போகும். சவுண்ட் வேவ் மூவ் ஃபாஸ்டர் இன் வார்ம் ஏர். ஸோ இட்ஸ் ரிஃப்ராக்டட் அப்வர்ட், மேலே போகும், ஆகாயத்தை நோக்கி போகும். ஸோ சவுண்ட் இஸ் நாட் கிளியரர் டு த அப்சர்வர். அதுவே நைட் செஞ்சோம்னா என்ன ஆகும், நைட் செஞ்சோம்னா லேயர் ஆஃப் ஏர் க்ளோசர் டு த கிரவுண்ட், அதாவது அந்த மண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த காற்று வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கிறதுனால டென்சராக இருக்குது. டென்சராக இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட வி வந்து குறைஞ்சிரும். ஏன்னா டென்சரான மீடியமில் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால் இட் ரிஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் நார்மல். அதனால் ஆகாயத்தை நோக்கி போகாது, பூமியை நோக்கி வரும் அந்த சவுண்டு. ஸோ தட்ஸ் வை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லம்டாவையும் அப்படியே நம்ம இழுத்துடலாம். வெலாசிட்டி குறையுதுன்னா இந்த இடத்துல லம்டா வந்து குறையும். இங்கே வெலாசிட்டி ஏறுதுன்னா இந்த இடத்துல லம்டா வந்து ஏறும். ஓகேயா, சரி. now use that idea to here. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, using the concept of water interference and other physics concept, explain how distance between two consecutive loud noise is reduced. ஏன் x reduce ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ at night எழுத முடியல தெரியலையே. At night, இது air above ground is cooler. So it is கூலா இருந்துச்சுன்னா டென்சர்னு அர்த்தம். இட் இஸ் டென்சர். The Sir, you're not presenting the 5.6 one. Okay, sorry. அட என்டையர் ஸ்க்ரீன் போட்டுறோமா, இது ஒன்று வருது காணா போகுது. ஓகே, ரைட். At night, air above ground is cooler. So
it is denser. அந்த ஏர் வந்து டென்சரா இருக்கு. அதனால என்ன ஆகும்? சவுண்ட் வேவ் travel, ஓகே, டென்சரான மீடியம்ல அது travels ஸ்லோவர்ல travel slower with shorter wavelength. Shorter the wavelength, shorter the distance between two consecutive loud noise. அதனால தான் அது reduced ஆகுது. புரியுதா? lambda எப்படி குறையுது நீங்க சொல்லணும்ல. ஓகே. At night, air above the ground is cooler, so it is denser. Sound wave travels slower with shorter wavelength. So, shorter the wavelength, shorter the distance between two consecutive loud noise. Done, sir. Done, huh? Okay, right. So, summary. இப்போ நம்ம பார்ப்போம் வாட்டர் வேவ், சவுண்ட் வேவ், லைட் வேவோட இன்டர்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. இதில் வந்து லம்டா வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்? இதில் லம்டா வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர் டிபெண்ட்ஸ் பண்ணும். இதில் வந்து நம்ம லம்டாவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? சவுண்ட் வேவ்ல அந்த ஆடியோ சிக்னல் ஜெனரேட்டரை வச்சு அதோட ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலமாக லம்டாவை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். லைட் வேவ்ல என்ன கலர் ஆஃப் லைட்டு அதை வச்சு நம்ம லம்டாவை கண்ட்ரோல் பண்ணுவோம். டி எல்லா இடத்துலையுமே ஒன்று தான், ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள கேப்பு. இது நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்பெரிக்கல் டீப்பர், அந்த மாதிரி டீப்பர் அப்படி பார்ப்பாங்க. இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லவுட் ஸ்பீக்கர், இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டபுள் ஸ்லிட். எக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், antinodal to nodal, antinodal to antinodal or nodal to nodal. இது வந்து loud sound to loud sound or soft sound to soft sound. இல்லாட்டியும் bright fringe to bright fringe, dark fringe to dark fringe, அந்த மாதிரி வரும். சரி, கடைசி பார்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். சொந்தோ ஓகே, பல்பஸ் bow generator. ஓகே, அது வந்து ஒரு 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 டிவைஸ் see here. It generate water wave which interferes destructively with wave around the hull, create calmer water around the ship, less water drag. இப்போ இந்த இடத்துல அப்படி கப்பு வந்து அப்படியே எப்படி சொல்லுது, பயங்கரமா அந்த அலை பெருசாகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல பார்க் பண்ணாலே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, நீ அலை பெருசாகிறியா, நான் இங்கே டிஸ்ட்ராக்டிவாக ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு not like that. ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ இது வந்து மேக்ஸிமம் ஆகுதா, அது மேக்ஸிமம் கீழே இறக்கும். அதுக்கு அப்படியே இப்படி வரும். அப்போ என்ன ஆகும்? இது அப்படியே ஏன்னா இது பாரு, இது கிராஷ், இது த்ரோ, அது சேர்ந்தா என்ன ஆயிரும்? மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல அந்த கப்பை வந்து மேலே கீழேன்னு பாயாது. ஓகேயா? ஸோ அப்படிதான் ரொம்ப துள்ளுறதை வந்து நம்மளும் துள்ளியே அடக்கிடணும் அந்த மாதிரி. ஓகே, bulbous bow generator will generate the water wave which interfere destructively. அது மேலே இருந்துச்சுன்னா நம்ம கீழே இருந்து பள்ளத்தை உருவாக்கணும். wave around the hull, hullனா படான் கப்பல்ல, அது எல்லா கப்பையிலையும் இருக்கும். அதனால தான் கப்பை நிற்கிற இடத்துல வந்து ரொம்ப மேலே கீழேன்னு அப்படி பாயாது, பார்க் பண்ணி வச்ச இடத்துல. ஏன்னா எல்லா கப்பையிலையும் என்ன இருக்கும்? பல்பஸ் bow generator இருக்கும். So அது என்ன பண்ணும்? is interfere the wave around it destructively, so that what? Create a calmer water. தண்ணி அப்படியே காமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது anti reflection lens
has coating that cause reflected light to have destructive interference. This improve vision. அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல. இது வெரி சிம்பிள். என்னன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால வந்து அந்த இமேஜ் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஹை ஆம்ப்ளிடியூட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை டிஸ்ட்ராக்டிவ் பண்ணி விட்டுறணும். டிஸ்ட்ராக்டிவ் பண்ணி விட்டிங்கன்னா அது கிளியர் ஆயிரும், உங்களுக்கு வந்து கிளியரான இமேஜ் கிடைக்கும். ஓகேயா? ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் இதெல்லாம் வந்து டீப்பான ஃபிசிக், இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஐ டெல் யூலா, அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் வந்து எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா டு ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தட் கேன் இம்ப்ரூவ் விஷன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஹெட்செட்லாம் வந்து ஏன் விலையாக விற்கிறாங்கன்னா அது உள்ளே வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்னு சொல்லுவாங்க. வெளியே சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் வந்து விளங்காது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ டிவியில் வந்து பாருங்கள் ஷூட்டிங்லாம் பண்ணுறாங்க, சினிமா ஷூட்டிங்லாம் சுற்றி இருக்கிற சவுண்ட்லாம் கேட்கும் தானே. ஆனால் அதை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க? அப்போ அதை மட்டும் டிஸ்ட்ராக்டிவாக வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ண. டிஸ்ட்ராக்டிவ்னா என்ன பண்ணுறது, எதையாவது ஒரு வேஃபை வந்து கேன்சல் பண்ணி விட தான் டிஸ்ட்ராக்டிவ். இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். எஸ், அதுதான். Microphone and transmitter system in the headphone produces sound wave that cause destructive interference with the surrounding noise. Noise இப்படி இருக்கா, சரி அந்த நாய்ஸை வெட்டி விட நான் டிஸ்ட்ராக்டிவ் பண்ணுவேன். வேவ் அந்த ஹெட்ஃபோன்னால செய்ய முடியும். அப்போ சுற்றி இருக்கிற நாய்ஸ் விளங்காது, ஹெட்ஃபோன் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அந்த டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இது வாட்டர் வேவோட application, இது light wave for the application, இது sound wave for the application. Okay, so by that we finish 5.6. okay, now 9:40. take 15-minute rest. 9:55 க்கு திருப்பி வந்துருங்க. I stop here first, then we continue 5.7 and exercise print பண்ணலன்னா தயவுசெய்து print பண்ணுங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்குது. 5.5 and 5.6 நோட்ஸோட சேர்ந்து இருக்குது பாருங்கள் எக்ஸசைஸ், அதை எடுத்து வச்சுக்கிங்க. ஓகே, see you guys 9:55.